இதுல பாதி பணம் இருக்கு, மீதிய 2-3 நாள்ல தந்துடுறேன்னு. ஆ, அப்ப சரி ராஜேந்திரன், ரொம்ப சந்தோஷம். கொடுங்க. ஏய், பணத்தை படிடா. ஆ, அப்ப நான் வரங்கய்யா. ஆ, வணக்கம். போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். எப்படா, எப்படி எப்படி அவ காசு கொண்டு வந்தா? எப்படி எப்படி? ஏய், கேக்குறேன்ல, எப்படா கொண்டு வந்தா? ஏதோ அந்த பொண்ணு பேங்க்ல லோன் வாங்கிருக்கதா சொன்னாங்கண்ணே. என்னது? அடுத்த தவணை அவன் கொடுக்க கூடாதுடா. பார், என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அவன் மறுபடியும் பணத்தோட வந்து நம்ம வீட்டு வாசல மிதிக்க கூடாது. புரியலண்ணே. அவன் பணத்தை கொடுக்க மாட்டான். அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துருவான்னு ஒரு மாதிரி மனசுல பிக்ஸ் பண்ணிட்டா. இப்போ திரும்ப மாத்தல முடியாதா? முடியலடா என்னால. அதுக்கு என்னண்ணே, நமக்கு வேணும்னா எடுத்துக்க வேண்டியதான். அவன் பணம் கொடுத்தா என்ன, கொடுக்கலாம் என்ன? அது தப்பு, அது ரொம்ப தப்பு. இந்த கூடாளனுக்கு ஒரு குணம் இருக்குடா. அந்த பணத்தை கொடுக்க முடியாம அவ சிரமப்படணும். வேற வழி இல்லாம அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரணும். அப்பதான் அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பாருங்க. மித்ரா, அழுத்து சொன்னீங்க. பணத்தை கொடுத்துட்டா நான் என்ன வேணாலும் செய்வேன்னு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ எவ்வளவு நினைச்சாலும் உன்னால அந்த பணத்தை கொடுக்க முடியாது. என்னைக்கு இருந்தாலும் நீ என் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். மித்ரா, எல்லாரும் முன்னாடி என்னை வச்சு அடிச்சு அவமானப்படுத்திட்டு நீ மட்டும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட முடியும்னு கனவு காண்றியா? இதோ உன் ஊருக்கே வந்துட்டேன். நான் நினைக்கிறது மட்டும் உண்மையா இருக்கட்டும், அப்புறம் இருக்கு பாரு ஆட்டம். அண்ணா, தம்பி, இங்க 414 எங்க இருக்கு? 414. ஏப்பா, மொட்டையா வீட்டு நம்பர் மட்டும் சொன்னா எப்படி? யாரு வீட்டுக்கு வந்ததுன்னு சொல்லு. அது மித்ரான்னு ஒரு பொண்ணு. மித்ரா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பார்சல் வந்திருக்கு, அதை கொடுக்கதான். சரி சரி சரி. மித்ரானா நம்ம ராஜேந்திரன் பொண்ணு தானே? ஆமாப்பா. அதோ ராஜேந்திரனே வரான்ப்பா. தம்பி, அவன் தான் ராஜேந்திரன். மித்ரா அப்பனா அடி சக்க. அனாத ஆசிரமம்னு கதை விட்டாலே பொய்க்காரி. சிக்குனா இன்னைக்கு. சார், ஒரு நிமிஷம். நீங்க மித்ரா அப்பா தானே? ஆமா. நீங்க யாரு? அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம். நான் மித்ரா ஃப்ரெண்டு. சென்னையில ஒன்னாதான் வேலை பார்க்குறோம். என் பேரு அஸ்வின். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். புள்ள எப்படி பார்க்கா? நல்லா இருக்காங்கப்பா. நான் இங்க பக்கத்துல ஒரு கோயிலுக்கு வந்தேன். மித்ரா தான் அங்கதான் நம்ம வீடு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வர சொன்னாங்க. நல்லது. ஏன்பா இங்க நின்று பேசிட்டு இருக்க? வா, வீட்டுக்கு போலாம். சரிங்கப்பா.
பாப்பா. வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. உமா, உமா. வாங்க. வணக்கம். வணக்கம். இது என் சம்சாரம் உமா. ஒரு குடும்பத்தையே ஒளிய வச்சுட்டு தான் அங்க வந்து பாவ நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காளா? தம்பி, நம்ம மித்ரா கூட மெட்ராஸ்ல வேலை பார்க்கறாரு. இங்க பக்கத்துல கோயிலுக்கு வந்தாப்லையா. மித்ரா தான் அட்ரஸ் கொடுத்து பார்த்துட்டு வர சொல்லிச்சான். ஓ, அப்படியா? கொஞ்சம் இருங்க தம்பி. தம்பி, இந்தாங்க. மித்ரா எப்படி இருக்காப்பா? கைக்குள்ளேயே வச்சு வளர்த்த புள்ள. ஏதோ எங்க நேரம் புள்ளைய எப்படி கஷ்டப்படுத்த வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. மித்ரா ரொம்ப நல்லா இருக்காங்க. நல்ல டேலண்டான பொண்ணு. அங்க அவங்களுக்கு ரொம்ப நல்ல பேரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்பா. சரி, நீ என்ன சாப்பிடுறன்னு சொல்லு. எதுவும் வேண்டாமா. அப்புறம் பணம் கிடைச்சிருச்சுல உங்களுக்கு? கடனை திருப்பி கொடுத்துட்டீங்களா? என்ன முழிக்கிறாங்க? ஐயோ, தப்பா எதுவும் கேட்டுட்டோமா? கண்டுபிடிச்சிருவாங்களோ? இப்பதான் தம்பி கொடுத்துட்டு வரேன். ஆமா, உங்களுக்கு எப்படி? மித்ரா தான் சொன்னாங்க. நான் தான் பணம்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். சொல்லலையா உங்ககிட்ட? ஓ, ஃப்ரெண்டு ஒருத்தங்க லோன் போட்டு தராங்கன்னு மித்ரா சொன்னா. நீயா பாது? ரொம்ப நன்றி தம்பி. நீ செஞ்ச இந்த உதவிய எந்த காலத்திலயும் நாங்க மறக்க மாட்டோம். விடுங்கம்மா, வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டம் வரும். மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்க வேண்டியதுதான். இல்ல தம்பி, எங்க தலைச்சும் புள்ள அவ. எங்க குடும்பத்து குலதெய்வம். அவளை இப்படி ஒத்தையா போராட விட்டோமேனு நாங்க கலங்காத நாள் இல்ல. எல்லாம் சரியாயிடும்பா. அதான் நாங்களாம் இருக்கோம்ல. மா, யாருமா? தரணி, இந்த தம்பி மித்ரா கூட வேலை செய்யற பையனாமா. இவருதான் லோன் கிடைக்க ஏற்பாடு பண்ணிருக்காரு. தம்பி, இவ மித்ரா தங்கச்சிப்பா. பேரு தாரணி. ஓ, தங்கச்சி வேறயா? ஹாய். ஹாய். மித்ரா எப்பவும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. தங்கச்சினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, எனக்கும் உலகத்திலேயே என் அக்காவை தான் ரொம்ப பிடிக்கும். லூசு குடும்பம் என்னத்த சொன்னாலும் நம்புது. இதுல எப்படி அவ மட்டும் தெளிவா பிறந்தான்னு தெரியலையே. பொய்க்காரி. தம்பி, இந்தாப்பா, இத குடிச்சிட்டு இரு. கொஞ்ச நேரம்பா, சாப்பாடு ரெடி ஆயிடும். சாப்பிட்டு தான் போகணும். ஐயோ, சாப்பாடுலாம் வேணாமா. எனக்கு டைம் ஆயிடுச்சு. சென்னையில எனக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கு. அதெல்லாம் பேசக்கூடாது. இவ்ளோ பெரிய உதவியை எங்களுக்காக செஞ்சிருக்க. வந்த பையனுக்கு சாப்பாடு கூட போடாம எப்படி அனுப்ப முடியும்? சாப்பிட்டு தான் போகணும். சொல்லுங்க. ஆமா தம்பி, நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். உங்களை சாப்பிடாம அனுப்பி வச்சா அப்புறம் மித்ரா எங்களை திட்டுவா. சரிப்பா, சரிங்க. நான் ஒரு முக்கியமான கால் பண்ணணும். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி. அவ்வளவுதான் மித்ரா, இன்னைக்கு ஒரு நாள் தான். அப்புறம் இந்த இடத்த விட்டு போயிடுவேன். எங்களுக்கெல்லாம் முதலாளி ஆயிடுவேன். நான் உன்னை பார்க்கணும் பேசணும்னா கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கணும். அப்படிதானே? சும்மா ஓட்டாத தீபா. நான் இங்க இருந்து போயிடுவேன் தான்.
அதுக்காக அப்பாயின்மெண்ட் அது இதுன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. மித்ரா, நீ இங்க இருந்து போகும்போதே வினய் சார் என்கிட்ட உன்னை பேச விட மாட்டாரு. நீ அவருக்கே ஒய்ஃப் ஆயிட்டனா கேட்கவா வேணும்? என்னமோ தெரியலடி, இப்பெல்லாம் அவர் என் முகத்தை கூட பாக்கறது இல்ல. என் மேல செம்ம கோவத்துல இருக்காரு. விடு, எல்லாம் சரியாயிடும். ஆனா நீ சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கு தீபா. குடிசையில இருந்து கோபுரத்துக்கு போற மாதிரி நான் திடீர்னு வினய் சார் வீட்டுக்கு போக போறேன். எனக்கு எல்லாமே புதுசா இருக்கு. அவங்கெல்லாம் யோசிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கு. எனக்கு இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு குழப்பமாவும் பயமாவும் இருக்கு தீபா. புரியுது. ஏய், யாரடி? ஏய், இவ எதுக்கு உனக்கு கூப்பிடுறா இப்போ? தெரியல. எடுக்கட்டா? ஆஹா, வேண்டாம் மித்ரா. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? இல்ல, இத்தனை வாட்டி கூப்பிடுறானே, அதான் ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா. அவன்கிட்ட நமக்கு என்ன முக்கியமான விஷயம் இருக்கு? சரி, எடுத்து பேசு. மேடம், குட் மார்னிங் மேடம். என்ன அஸ்வின், சொல்லு. என்ன மேடம், போன் எடுக்க இவ்வளவு நேரம்? இவன் போனை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிங்களா? இல்ல கல்யாண வேலையில பிஸியா இருந்தீங்களா? தேவையில்லாததெல்லாம் பேசாம எதுக்கு கால் பண்ணியோ அதை மட்டும் சொன்னா நல்லா இருக்கும். அவசரப்படாதீங்க மேடம், சொல்றேன். இப்போ நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா? நீ எங்க இருந்தா எனக்கு என்ன வந்துச்சு? விஷயத்த சொல்லு. அதான், நான் எங்க இருக்கேங்கிறது தான் விஷயமே. புரியல? ஆமா, எதுக்கு கால் பண்ணன்னு சொல்றியா இல்ல காலை கட் பண்ணட்டா? நான் இப்ப தஞ்சாவூர்ல இருக்கேன். தஞ்சாவூர்ல எங்க இருக்கேன்னு கேள. கேளுடி. எங்க இருக்க? உன் அம்மா கொடுத்த மோரை குடிச்சுக்கிட்டு உன் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன். தான் சொன்னேன்ல, உனக்கு எதிராக தான் நடப்பேன். உன் முகத்திரைய கிழிப்பேன். உன் கல்யாணத்தை நிறுத்துவேன். அப்பெல்லாம் என்ன நினைச்ச? இவன் காமெடி பீஸ் ஏதோ உளறான்னு நினைச்சியா? ஏய், என்ன ஆச்சு? அஸ்வின், நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. நான் தப்பா புரிஞ்சுக்கல. இப்பதான் உங்க அப்பா நீ வினய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக டாக்டர் இருந்து காசு வாங்கி அனுப்புனியே, அந்த காசை கொண்டு போய் கடன் அடைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா வர்ற. என்னமோ சொன்னாரே, நீதான் இந்த வீட்டுக்கு குலதெய்வமாமே. சொல்லட்டா, குலதெய்வம் என்ன வேலை பண்ணி இந்த காசை அனுப்புச்சுன்னு? அஸ்வின் ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல அத்தனை பேர் முன்னாடி நீ என்ன கை நீட்டி அடிக்கிறப்பவும் என்ன வேலையை விட்டு தூக்குறப்பவும் யோசிச்சிருக்கணும். அஸ்வின் ப்ளீஸ், நான் சொல்றது. ஏய், நிறுத்தடி.
நீ சொல்றத கேட்க நான் உனக்கு ஃபோன் பண்ணல. இதான் நான் உனக்கு பண்ற கடைசி கால். இனி நான் வர்ற வரைக்கும் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு பதட்டத்தோட இருந்து சாவுடி. ஏய் என்னடி ஆச்சு? ஒரு நிமிஷம் டி. எதுக்காக இதெல்லாம் பண்ணனோ எல்லாமே போச்சு. ஏய் மித்ரா என்னாச்சு சொல்லு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்னாச்சு? எப்படி மித்ரா அவன் வீட்டை கண்டுபிடிச்சான்? தெரியல, எல்லாம் என் நேரம். எனக்கு என் வாழ்க்கையில எப்பவுமே நல்லதே நடக்காது. அது என் தலை எழுத்து. ஏய் அழாத மித்ரா. மித்ரா அழாத. தீபா, நான் டாக்டர் கிட்ட போய் உண்மையை சொல்லிடுவா. சொன்னா அவர் என்ன சொல்வாரு? ஏய் வேண்டாண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு டாக்டர் கிட்ட சொல்றதுக்குலாம் எந்த பயமும் இல்ல. இவன் என் வீட்டுல சொல்லிட்டானா நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், உயிரே விட்டுருவாங்க. இப்ப என்ன செய்யறது? ஆமா, இவன் உண்மையாவே உங்க வீட்டுக்கு போயிட்டானா இல்ல சும்மா உங்ககிட்ட போட்டு வாங்குறானா? உண்மையதான் சொல்றான். எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியல தீபா. டாக்டர் கிட்டே சொல்லிடலாம். ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார்ல. டாக்டர் வேற லீவ்ல இருக்காரு. இப்ப நீ வீட்டுக்கும் போக முடியாது. போனா வாசுகி மேடம் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. இப்ப நம்ம என்னடி செய்யறது? பேசாம போன்ல சொல்லிடுறியா? இல்ல, வாசுகி அம்மா இப்ப இந்த வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க. ஏதோ வேண்டுதல் இருக்கு, கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. ஹே சூப்பர் டி. அப்போ நேரா அங்கே போ. டாக்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. கெஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. எனக்கு பேச சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியலையே. மித்ரா, நீ முன்னாடிதான் ஸ்டாஃப், இப்ப நீ அவர் வீட்டு மருமக. யார் இருந்தா உனக்கு என்ன? நீ போய் தனியா கூப்பிட்டு பேசிடு. சரி, நீ பயப்படாம போ. எப்படி போவ? டிரைவர் அனுப்புறாங்களா? ஆமா. சரி, அப்ப நானும் டியூட்டிக்கு கிளம்புறேன். நீ போயிட்டு என்னாச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணு. இந்த அஸ்வினுக்குலாம் நீ பயப்படாத மித்ரா. நாங்கெல்லாம் உன் கூட இருக்கோம்ல. நீ ஃபீல் பண்ணாத. சரி, நான் கிளம்புறேன். பாய். நான் தான் சொன்னேன்ல, உனக்கு எதிராதான் நடப்பேன். உன் முகத்திரைய கிழிப்பேன். உன் கல்யாணத்தை நிறுத்துவேன். சரி, நீங்க உள்ள இருங்க. மித்ரா வாமா. என்னம்மா இவ்ளோ நேரம்? டிரைவர் வந்தாரா இல்லையா? சாரிமா, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி சரி, வா உள்ள வா, போலாம் வா. இந்த கூட்டத்துல டாக்டர் எங்கன்னு பாக்குறது?